ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டிஷ் செய்ய போகிறோன்னா சிக்கன் பிரியாணி நம்ம தாரிக்காக்காக. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி செய்ய என்னென்ன தேவைன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், தக்காளி, பாஸ்மதி ரைஸு, நெய், சிக்கன், தயிர், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரியாணி மசாலா, தேவையான அளவு உப்பு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடாகட்டும். இப்போது நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலைலாம் போட்டுக்கலாம். இப்போது பட்டை, கிராம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். புதினா போட்டுக்கலாம். இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். அடுத்தது சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா பொருள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கணும். பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது ஊற வச்ச அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தம் போட்டுக்கலாம். பிரியாணி ரெடி. கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.